இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே, இன்று நாங்கள் தபசு கால நாட்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விசேடமாக இந்த நாட்களிலே நாங்கள் சோதனைகளை எதிர்கொள்வதற்கும் தவமுயற்சிகளிலே ஈடுபடுவதற்கும் எங்களை முழுமையாக மற்றவர்களுக்காக அர்ப்பணிப்பதற்காகவும் இன்றைய நாளிலே இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் செவி மடுப்போமாக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, வசனங்கள் 17 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்னும் ஆண்டவர் இயேசுவின் அமுத மொழிகளை இன்று நாங்கள் சிந்திப்போமாக. பிரியமானவர்களே, ஒரு பொருளை அழிப்பது எளிது, உருவாக்குவதோ கடினம் என்பதை நாம் அறிவோம். அதுபோல நாம் மற்றவருடைய நற்பெயரை அழிப்பது எளிது. மிக விரைவிலே நாங்கள் அழித்து விடலாம். ஒரு நிமிடத்திலேயே, ஒரு நாளிலேயே மற்றவருடைய அந்த நற்பெயரை அழித்து விடலாம். அதனை மாற்றி நற்பெயரை உருவாக்குவது என்பது மிகவும் கடினமானது. அன்பானவர்களே, இயேசுவின் போதனைகளை, குறிப்பாக ஓய்வு நாள் சட்டம், இறைவனின் பேரன்பு பற்றிய அவரது விளக்கங்களை கேட்ட பலருக்கும் மனதில் எழுந்த எண்ணம், இம்மனிதர் திருச்சட்டத்தை புரட்டி போடுகிறார் என்று சொல்லி என்பதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசு திருச்சட்டத்தின் நிறைவு என்பதை அவர்கள் உணரவில்லை. பழைய ஏற்பாட்டு சட்டங்கள், நடைமுறைகள் அனைத்தையும் முழுமைப்படுத்த, நிறைவு செய்ய வந்தவரே இயேசு. அவரது வாழ்வையும் பணியையும் உன்னிப்பாக நிர்மணத்தோடு பார்த்தவர்களே இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் சட்டத்தை பார்க்கின்ற போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். விபச்சாரத்திலே யாரும் பிடிபட்டால் அவரை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த மோசையினுடைய சட்டம். சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்தது. மனிதத்திற்கு இடம் அளிக்கவில்லை. அந்த மனிதத்தினுடைய நிறைவு அன்பு இயேசு. அன்பின் மூலமாக மற்றவர்களை இயேசு வழிப்படுத்த விளைந்தார். அந்த பணியைத்தான் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சட்டத்தை மற்றவர்கள் மேலே திணிப்பதற்கல்ல, சட்டத்தின்படி வாழ்வதற்கல்ல, மாறாக நாங்கள் அன்பை மற்றவர்களே செலுத்தி அன்பின் மூலமாக நாங்கள் அவர்களை வழிப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசு அதைத்தான் கொண்டு வந்தார். அவருடைய பாணியிலே, அவருடைய விழுமியங்களிலே, அவருடைய விழுமியத்தை அவரை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகின்ற, இடம்பெறுகின்ற சட்டங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை, அடக்குமுறைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மனித நேயத்தை நிலைநாட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தபசு கால நாட்களிலே முயற்சிப்போமாக. ஆமீன்.